முதலாவதாக ஏன் ஞானசானம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற சமயத்துல ஏன் ஞானசானம் எடுக்கணும்னு கேட்டா, எங்க அம்மா அப்பா விரும்பினாங்க அல்லது சபையில சொன்னாங்க, அதனால நான் ஞானசானம் எடுத்தேன் என்கிற நிலையில இல்லாம, நம்ம ஏன் ஞானசானம் எடுக்க வேண்டும் என்பதற்கு பைபிள் சொல்லுகிற ஆதாரம் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். ஏன் ஞானசானம் எடுக்க வேண்டும் என்று கேட்டா, இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய கட்டளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சர்வலோகத்துடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பரலோகத்துக்கு போகிற வேளையில அவர் இந்த கட்டளையை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, நாமங்கள் அல்ல, நாமத்தினாலே ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இப்ப உங்களை பார்த்து ஏன் ஞானசானம் எடுத்தேன்னு கேட்டா, எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல சபையில மூப்பர் சொன்னாரு, இல்ல நீ ஞானசானம் எடுத்துக்கிட்டதான் உனக்கு நன்மை அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, ஏன் ஞானசானம் எடுத்தேன்னா தேவனுடைய கட்டளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானசானம் பெற வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆகையினாலே தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், ஞானசானம் எடுக்கிறேன். அப்ப ஏன் ஞானசானம் எடுக்கிறேன்னு கேட்டா, ஒண்ணு அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அடுத்து சுருக்கமா வார்த்தை முடிச்சிடலாம். அடுத்து யார் ஞானசானம் எடுக்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல நாம் விதமாய் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். இப்ப இதுக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டாம். ஞானசானம் எடுக்க போறவங்க எத்தனை பேரு? ஞானசானம் எடுக்கிறவங்க கேட்டுருங்க. 2 பேர் தான் இருக்கீங்க. சரி, இப்ப வேற யாரும் பதில் சொல்ல வேண்டாம். இந்த வசனத்தை பார்த்து யார் ஞானசானம் எடுக்கணுங்கிறது, இந்த வசனத்துல யார் ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லுது. இந்த வசனத்தை பாருங்க. 3000 பேர் ஞானசானம் பெற்றாங்க. அவங்க யாரு? இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. யார் ஞானசானம் எடுத்தது? அதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப நீங்க யார் ஞானசானம் எடுக்கன்னு சொன்னா, யார் யார் ஆண்டவருடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவருடைய இரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும், ஞானசானம் எடுக்க வேண்டும். சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப நீங்க யார் ஞானசானம் எடுக்கன்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் எடுக்க வேண்டும். இன்னொரு வசனம், அதையும் நீங்க வேற யாரும் சொல்ல வேண்டாம். ஞானசானம் எடுக்க போறவங்க மாத்திரம் அந்த வசனத்தை பார்த்து நீங்க சொல்லணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம், அதுல 36, 37 வசனம். விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானசானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானசானம் கொடுத்தான். இப்ப 37வது வசனத்தை பார்த்து ஞானசானம் எடுக்க போறவங்க மாத்திரம் சொல்லணும். இந்த வசனத்துல யார் ஞானசானம் எடுக்கணும்? கரெக்ட். முழு இதயத்தோட யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், ஞானசானம் எடுக்கணும். இல்ல பிரதர், உனக்கு இன்னும் வயசாகல, இப்பதான் 10வது படிக்கிற, நீ 12வது படிச்ச பிறகு ஞானசானம் எடு, அந்த அர்த்தத்துல இல்ல. இல்ல நீ பைபிள் இன்னும் ஒரு தடவை கூட படிக்கல, நீ இன்னும் 2 வருஷம் கூட சபைக்கு வரல, அதனால இதெல்லாம் தடை கிடையாது. ஒரே ஒரு தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன்னா ஞானசானம் எடுக்க வேண்டாம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு விசுவாசித்தா என்ன கிடையாது, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை கிடையாது. அப்ப யார் ஞானஸ்நானம் எடுக்கன்னு கேட்டா, ஒண்ணு தேவனுடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், இரண்டாவது அவரை முழு இதயத்தோடு கூட விசுவாசித்தவர். அந்த வாக்கியம் பாருங்க, முழு இதயத்தோடு, அறகுறையா இல்லை. ஆண்டவரை பின்பற்றுகிற காரியத்துல எல்லாமே முழுமை, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கூட அன்பு கூர்வாயாக. இங்கேயும் கூட முழு இதயத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அங்கே விசுவாசிக்க வேண்டும் என்று அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அடுத்து ஞானஸ்நானத்தினுடைய கருத்து, ஞானஸ்நானம் எடுக்கிறமே அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் படிக்கிற வழியில ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் அதுல 1லிருந்து நீங்க 5 வசனம் வரைக்கும் படிக்கணும். அதை இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் ஆனதுனால நான் சொல்றேன். ஞானஸ்நானம் எடுக்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, தண்ணிக்குள்ள மூழ்குவீர்கள். அப்ப தண்ணிக்குள்ள மூழ்குற சமயத்துல என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களுக்கு, என்னுடைய பழைய சுபாவங்களுக்கெல்லாம் நான் மரித்ததுக்கு அடையாளம், அடுத்து அடக்கம் பண்ணுகிறதுக்கு அடையாளமாகத்தான் அந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. அடுத்து தண்ணியை விட்டு வெளியில வருகிற வேளையில நாம் கிறிஸ்துவனுடைய சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். அதுதான் இந்த ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் நீங்க 3லிருந்து 5 வரைக்கும் படிக்கிற சமயத்துல அது எழுதியிருக்கிறது. அவருடைய மரணத்தினுடைய சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாயலிலும் என்ன செய்திருக்கிறீர்கள், அந்த மாதிரியாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைப்படுத்துகிறது. இது ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் அல்லது ஒரு வெளியரங்கமான அறிக்கை. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதை சபைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நான் என்னுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் தண்ணீருக்குள்ளே மூழ்கிற வேளையில அதற்காக மறித்து அதற்காக நான் அடக்கம் பண்ண ஆகிவிட்டது. இப்போது தண்ணீரை விட்டு வெளியில வருகிற வேளையில நான் கிறிஸ்துவனுடைய சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், இனிமேல் கிறிஸ்து தான் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்கிறதான அந்த அறிக்கையோடு கூட தான் வெளியில வருகிறது. ஞானஸ்நானத்துடைய அர்த்தம் கருத்து, பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறோம் என்கிற நிலைமையில அது நமக்கு அதை நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது. அடுத்து நம்முடைய இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பாவம் மன்னிப்பு கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்கணுமே தவிர அந்த மாதிரியாக பாவம் மன்னிப்பு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் பாவம் மன்னிக்கப்படுவார்கள் என்றல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்ப போலீஸ் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, நர்ஸ் வேலை பார்க்கறவங்க அந்த மாதிரியாக அவர்கள் கவுன் இதெல்லாம் போடுறாங்க. இவங்க ஏழு போட்டு போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவர் தான் கருப்பு சட்டை, காக்கி பேண்ட், தலையில தொப்பி, கையில லத்தி பிடிக்கணும். அப்ப போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க தான் கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த யூனிஃபார்ம் போடணும். இல்லைங்க நான் இது போட மாட்டேன், ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல ட்ரைனிங் எடுக்காத ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, அந்த யூனிஃபார்ம் போடவும் முடியாது. அப்ப நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய அந்த கட்டளைக்கு, இந்த தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய்யணும், நீங்க கண்டிப்பா கீழ்ப்படிய வேண்டும். அதனால பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால இல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நான் பட்டுக்கோட்டைங்கிற ஒரு ஊர்ல ஒரு 8 வருஷ காலம் ஊழியம் செஞ்சேன். அங்கெல்லாம் அந்த மாதிரி வாடகை வீட்டுல எல்லாம் குடி வர்றதுனால எங்கேயும் ஞானஸ்நான தொட்டியெல்லாம் கிடையாது. அதனால குளத்துல தான் போய் கொடுக்கணும். அந்த மாதிரியாக ஒரு சமயம் சிலருக்கு அந்த மாதிரியாக குளத்துல போய் ஞானஸ்நானம் கொடுக்கிற சமயத்துல அங்கே குடிக்க வந்த சில பெண்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, இப்ப இவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கிற வேலையில இவங்க பாவத்தை எல்லாம் இந்த தண்ணிக்குள்ள விட்டுட்டு போயிட்டான், அதனால நம்ம போய் குளிச்சோன்னு சொன்னா இது நம்மளை ஒட்டிக்கிறோம், அதனால இந்த குளத்தை குடிக்க வேண்டாம், வேற குளத்துக்கு போகணும் போயிட்டாங்க. அதனால நம்ம தண்ணிக்குள்ள முங்குறதுனால நம்ம பாவம் போடுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலதான் நமக்கு பாவம் மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலதான் நமக்கு பாவ நிவர்த்தி, பாவ விமோசனம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதை வெளியரங்கமாக ஞானஸ்நானத்துல என்ன செய்யறோம், அறிக்கை செய்யறோம். அதனால ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பாவம் மன்னிப்பல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அடுத்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே இந்த வசனம் நீங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானது, அதை நீங்க எல்லாரும் மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். கலாத்தியர்கள் நிறுவம் 2:27, 3:27, கலாத்தியர் 3:27. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரை யாரை தரித்துக் கொண்டீர்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். நம்ம சிந்திச்சது போல கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். கிறிஸ்து சினிமா பார்ப்பாரா, கிறிஸ்து அடுத்தவன் அடிப்பாரா, கிறிஸ்து அந்த மாதிரி சாராயம் சிகரெட் குடிப்பாரா,
அப்ப கிறிஸ்துவ இதெல்லாம் செய்ய மாட்டாரோ அதை நம்ம செய்யக்கூடாது. இப்ப நாங்க கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் என்னுடைய பழைய மனுஷனுக்கு நான் மரித்து அடக்க செய்யப்படுவது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டேன். எனவே கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்கிறதான அந்த சிந்தை இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அப்போ உங்க வாழ்க்கையில கேட்க வேண்டிய கேள்வி, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா என்கிற கேள்வி வருகிற வேளையில கிறிஸ்து இதை செய்வாரா என்பதுதான் முக்கியம். அதனால கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற வேலையில. அடுத்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அந்த 41வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் என்று படிக்கிறோம். 42வது வசனம் பாருங்க. அவர்கள் எவர்கள்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் என்ன செய்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் இந்த 4 காரியத்தில் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா உறுதியாய் தரித்திருக்கிறோம். ஒண்ணு அப்போஸ்தலருடைய உபதேசம், இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வேத உபதேசங்கள். அடுத்து அந்நியோன்யம். அந்நியோன்யம் சொன்னா தேவனுடைய பிள்ளையுடைய ஐக்கியம், தேவனுடைய பிள்ளையுடைய கூட்டுறவு, அதான் சபை கூடி வருகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் பழகலாம், செய்யலாம். ஆனா உங்களுக்கு அதிகமான ஐக்கியம், அதிகமான அந்நியோன்யம் யாரோடு கூட இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கு. அதான் அந்நியோன்யம். அடுத்து என்னது? அப்பம் விற்கிறது. அடுத்து என்ன செய்கிறது? ஜெபம் பண்ணுகிறது. இதுல என்ன செய்யுங்க? உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியான சொன்னா அதுல ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும். நம்ம இந்த கர்த்தருடைய பள்ளி ஆசிரியர்ல கூட ஒரு பாட்டு பாடுறோம். உம்மன்பின் வார்த்தை கேட்கவே மகாத்தாழ்மையோடு இதை செய்கிறேன், என் மூச்சு ஒடுங்கும் வரைக்கும் என்ன செய்வேன்? உண்மையே நினைப்பேன் அப்படின்னு சொன்னா சாகிற வரைக்கும் நான் சபை கூடி வருவேன், கர்த்தருடைய பள்ளியில பங்கெடுப்பேன், தேவனுக்காக ஜீவிப்பேன் என்பதா அர்த்தம். ஆகையினால நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த காரியத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஒரு வாரம் போவோம், அடுத்த வாரம் வீட்டுல படுத்துக்குவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதுல என்ன செய்யணும்? உறுதியாய் தரித்திருக்கணும். அதான் நம்ம முதல்ல வாசித்த அந்த மத்தேயு 28வது அதிகாரத்துல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். அதான் சபை. பிள்ளையை பத்தி தெருவில் போட்டு போறது இல்லை. ஞானஸ்நானம் எடுத்து எங்கேயாவது போறான்? ஞானஸ்நானம் எடுத்தவன் சபைக்கு வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்காதான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அதனால சபையில உபதேசம் பண்ணுகிறார். அதனால சபை ஐக்கியம் வேணும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அதனால எப்படி போறாங்கன்னு இல்லை. ஒரு சபையில ஐக்கியப்பட்டு ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையோடு கூட என்ன செய்யணும்? நம்ம வாழணும். இதான் ஞானஸ்நானத்தை பற்றி பைபிள் சொல்லுகிற சத்தியம். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானஸ்நானத்துடைய கருத்து என்ன? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள். அடுத்து ஞானஸ்நானம் எடுத்தவர் 4 காரியங்களை உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இதான் ஞானஸ்நானத்தை பற்றி உள்ள ஒரு சுருக்கமான காரியங்கள். இந்த ஞானஸ்நானத்தை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குமானாலும் நீங்கள் சபையில பொறுப்புள்ளவரிடத்துல கேட்டு அந்த மாதிரியாக அதை அறிந்து கொள்ளலாம். அதனால ஆண்டவர் அறிஞ்ச பக்தி தான் அசையாத பக்தி. ஏதோ ஒரு குருட்டு பக்தி இல்லை. சபைக்கு போனா ஞானஸ்நானம் எடுக்கணும், பந்தியில பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதா இல்லை. உங்களை தனிப்பட்ட நிலைமையில ஏன் ஞானஸ்நானம் எடுத்த, ஏன் இந்த சபைக்கு போற, ஏன் வாரந்தோறும் அப்பம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இருங்க எங்க அப்பாட்ட கேட்டுட்டு வரேன், இல்ல ஊழியக்கார்ட்ட கேட்டு வரேன், இல்ல எங்க மூப்பத்தை கேட்டு வரேன்னா சொல்லக்கூடாது. உங்களுக்கு அதை பற்றிய தனிப்பட்ட நிலைமையில ஆண்டவரை அறிந்த அறிவு தான் முக்கியம். ஆண்டவரை அறிகிற அறிவில நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சரியா கற்றுக் கொடுக்கிறவர் தேவனுடைய ஆவியானவர், உங்களுடைய கையில் இருக்கிற வேதம். அதனால இந்த பைபிளை படிக்கிற சமயத்துல ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தரணும். ஒவ்வொரு தடவையும் பைபிள் படிக்கிற சமயத்துல நீங்க என்ன செய்யணும்? அந்த ஜெபத்தை பண்ணிட்டு தான் படிக்கணும். இங்க வசனம் கேட்க வருகிற வேலையில நம்ம எல்லாரும் தலையை கலந்து ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்னு தெரியாது. ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிக்கணும். இன்னைக்கு சொல்லப்படுகிற வேத சத்தியங்கள் எல்லாம் ஆவியானவர் இன்னொருக்கு உணர்த்தணும், வெளிப்படுத்தி காண்பிக்கணும், நான் அதுக்கு கீழ்ப்படியணும். அவர்தான் முக்கியம். ஆண்டவர் வெளிப்படுத்தி விலக்கி காண்பிக்காம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் நீங்க எத்தனை நேரம் தான் பயிர் படித்தாலும் வழங்காது. உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு கூட நீங்கள் ஆண்டவருக்காக வருங்காலத்திலே வாழ வேண்டும். இதான் ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு சுருக்கமான சிந்தனை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் நம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் சூத்திரிக்கிறோம். இன்னைக்கு உடைய பெரிதான கிருபையினால நாங்கள் இந்த இடத்திலே சபை கூடி உண்மை ஆராதிக்க, உடைய பந்தியிலே பங்கெடுக்க, உமக்கு காணிக்கை கொடுக்க, உங்களுடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீ கொடுத்ததுக்காக கூட நாங்கள் சோத்திரிக்கிறோம்.
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் முழுவதும் நாங்கள் வேதத்தை படிக்கிறது போல இன்றைக்கு எங்களை ஒரு பாக்கியமுள்ள வாழ்த்துக்களை நீ கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பல்லாவரம் சபைக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபை உம்முடையது, ஊழியம் உம்முடையது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையில தெய்வ மக்கள் சபை ஊழியமை ஆராய்ந்து உண்மை கனப்படுத்துவதற்கு ஏதுவான வகையிலே கர்த்தர் கிருபை செய்யும், கிரியை செய்யும். தேவனுடைய சபைக்கு விரோதமாக எதிரடியாக கிரியை நடத்துகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே அவமாக்கி போட்டு தேவரீர் உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டுமா இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மேலே மட்டும் இந்த சபையின் ஊழியத்தையும் பொறுப்படுத்த நடத்தின கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே இந்த சபையின் ஊழியத்தையும் பொறுப்படுத்த நடத்த வேண்டுமா இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆவிக்குரிய நிலைமையில் உலகப்பிரகாரமான நிலைமையிலும் அவர்களை சம்பூர்ணமாய் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமா இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபையில வசனத்துக்கும் உடைய வல்லமையில் ஆவியானவருக்கும் ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த ஞானஸ்நானத்துடைய மேன்மையை அறிந்து கர்த்தாவே ஞானஸ்நானத்தை கீழ்ப்படிந்து ஒரு காலத்திலே ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஜீவ சாட்சிகளாக, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு உத்தம ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டுமா இந்த சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நிலையில தேவ சமூகத்திலே தலை வணங்கி இருக்கிற எங்களை யாவரையும் உங்களுடைய கிருபையில வசனத்துக்கும் உடைய வல்லமையில் ஆவியானவருக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு எங்களை அனுப்பும். நாங்கள் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எல்லா துறையும் சூத்திரத்தையும் கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்தி மறுபடியும் ஒரு முறை எங்களின் எல்லா விதமான வேண்டுவதும் விண்ணப்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.